அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டோடைய ஒரு நாடு இப்படி அடிச்சுட்டு சாவறீங்களே, காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. கடவுள் படித்த மனித இனம், கடவுள் மனிதர்கள் வாழ்கிறதுக்காக படித்த பூமி, கடவுள் மனிதர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கணுன்றதுக்காக படித்த இயற்கை, கடவுளை மறந்துட்டு மனிதர்கள் ஆதிக்கத்துக்காக மனிதர்கள் உயிரை மனிதர்கள் எடுப்பது சரியானு நான் கேட்குறேன். ஆட்சி அதிகாரம் பலத்தை காட்டணும்னு நினைக்கிறது தவறு, மொழி இனம் திணிக்கிறது தவறு. இந்த ஆட்சி அதிகாரம் நான் என்ற கர்வம்லாம் அழியணும். நான் ஒன்று கேட்குறேன். நம்ம முன்னோர்கள் போராடினாங்க, ஒரு நியாயம் இருந்தது, ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு நாடு அடிமையாகக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க கலாச்சாரம் பண்பாடு வேறு, நம்மளது வேறு நிறைய இருந்தது. அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க இருக்கணும்னு. இப்போ ஒரு நாட்டு மேலே ஒரு நாடு, இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி உரிமை காக இப்படி ஒரு நாட்டு மக்கள் மீது போர் தொடுக்கிறதுலாம் நியாயமாக நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே யாராவது ஒருத்தர் அதிகார பலம் என் நாடு நான் தான் பெருசுன்னு நினச்சி நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் எல்லாரும் சாகா வரம் பெற்று இங்கே நிலையாக இருப்பீங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். யாரும் நிலை கிடையாது இல்லையா? நீங்கள் என்னதான் ஒரு இடத்த உரிமை கொண்டாடினாலும், ஆட்சியில் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், பலம் இருந்தாலும், என்ன செய்தாலும் சரி, இது நீங்கள் நிரந்தரமாக அனுபவிக்க போகிறது இல்லையே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இறக்க தானே போகிறோம். எதுவுமே நிரந்தரம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த இரத்த வெறி, கொலவெறி, இனவெறி, மதவெறி, தாக்குதல், உயிரிழப்பு? மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து வாழ வேண்டிய இடத்துல எதுக்கு ரத்த ஆறு, ரத்த வாட? யோசிச்சு பாருங்களேன். மனிதர்கள் யாரும் இல்லாத இடத்துல எல்லாரையும் கொன்று குமிச்சிட்டு நீங்கள் என்னத்தை ஆள போகிறீங்க? அங்கே யார் இருக்கா நீங்கள் ஆள்றதுக்கு? மனிதர்கள் வாழ வேண்டிய இடத்த கல்லறையாக்குறது சரியா? தெய்வ செய்து மனிதர்களாக வாழுங்க. தெய்வ செய்து என்னதான் ஆட்சியில் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், அதிகார பலம் இருந்தாலும், சாதாரண மனிதர்கள் நம்ம. அதை மனசில் வச்சுக்கோங்க. நாளைக்கே ஒரு இயற்கை பேரிடரோ, நம்ம மனித சக்திக்கு மீறின பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் கஷ்டப்படணும். தெய்வ செய்து நிலையில்லாத வாழ்க்கையில் மனுஷங்களுடைய உயிரை மதித்து வாழுங்க. கடவுளுக்கு பயந்து வாழுங்க. இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழ பாருங்க. மனித நேயத்தோடு இருங்க. நான் இதை தான் சொல்லுவேன். நிலையில்லாத வாழ்க்கையில் தேவையில்லாத கொலவெறி, மதவெறி, இனவெறி தாக்குதல்லாம் தேவையே கிடையாது. மனிதர்கள் இருக்கும் பூமியில் மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று வாழ்க்கையில் மனிதர்கள் இனத்தையே அடிப்பது தவறு. மனிதர்கள் எதிரான சக்தியாக மாறுறது தவறு. கடவுளுக்கு எதிர்மறையான ஆற்றல் செய்கிறது தப்பு. இயற்கையின் கோபத்திற்கு ஆளாகிறது தப்பு. தெய்வ செய்து இயற்கைக்கும் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மனித இனத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதே சிறந்த தர்மம். நன்றி, வணக்கம்.